Good morning, praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் கார்டன் மோசஸ் அன்போடு இந்த காலை வேளையிலே வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய வார்த்தையினாலே நம்மை குணமாக்குவாராக, விடுவிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் வாயிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு நேராய் புறப்படுவதாக. வெளிச்சம் உண்டாக கடவது ஒரே ஒரு வார்த்தை. வெளிச்சம் உண்டாயிற்று. சகலவற்றை ஒரே வார்த்தையினால சிருஷ்டித்த ஆண்டவர், இறையாதே அமைதலாய் இரு என்று ஒரே வார்த்தையிலே காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்திய ஆண்டவர், உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்து ஒரே வார்த்தையிலே 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணமாக்கின ஆண்டவர், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று ஒரே வார்த்தையிலே 38 வருஷமாய் விழுந்து கடந்த மனிதனை தூக்கி எழும்பி நடக்க வைத்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு உங்கள் அருகில் தான் இருக்கிறார். அவரைத்தான் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தை அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த காலை ஆடியோவை கேட்கிற நீங்கள் யாரெல்லாம் எந்தெந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த அற்புதத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரை பார்த்து அந்த காரியத்தை சொல்லி இதை குறித்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவர் என்னை பார்த்து வேலை கிடைப்பதாக என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேளுங்கள். திருமணமாகாதவர்கள் திருமணம் ஆகட்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேளுங்கள். குழந்தை இல்லாதவர்கள் கர்ப்பம் திறக்கப்படட்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேளுங்கள். வியாதியோடு இருக்கிறவர்கள் எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு, குணமாகு என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். கடன் பிரச்சனை மாறுவதாக என்ற ஒரே ஒரு வார்த்தை, குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக என்ற ஒரு வார்த்தை, இப்படி ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று கண்ணீரோடு இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். நிச்சயம் அவர் உங்களை பார்த்து பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர், தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை விடுதலை ஆக்குகிறவர், தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த காலை வேளையிலே உங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் எந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை சொல்லி உங்கள் கண்ணீரை மாற்றுவார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் என்று வேலை கிடைப்பதாக, திருமணம் ஆவதாக, குழந்தை உண்டாவதாக, கடன் மாறுவதாக, சமாதானம் உண்டாவதாக, நோய்கள் மாறுவதாக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதத்தை செய்து வார்த்தைகளை தேவன் கனப்படுத்தி அதை அப்படியே ஆமேன் என்று நிறைவேற்றும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னீரே. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொன்னீரே. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு அந்த அறிக்கை செய்யும் பொழுது அவர்கள் சொன்னபடியே தேவன் வார்த்தைகளுக்கு ஆமேன் என்று சொல்லி அற்புதங்களை செய்து பிள்ளைகளை மகிழ செய்யும். இன்றைக்கு உடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் புறப்படுவதாக, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இருதயத்திற்குள்ளும் ஊடுருவி பாயட்டும் சுவாமி.
ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தேவனுடைய அற்புதத்தின் வல்லமை இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கு உடைய பிள்ளைகளை நீ வார்த்தையினால் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.